நம்ம உறுப்பினர் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் நம்மளோட பல மாவட்டங்கள் போனோம்னா நெல் கொள்முதல் கடந்த 5 ஆண்டு காலமா இருக்கிற எல்லா இடங்களில் போனாலும் டிபிசி சென்டர் ஓபன் பண்றது கட்சிக்காரர்கள் மட்டும்தான். சில இடங்களில் 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா வாங்குறதா நம்ம முதலமைச்சர் திருவாரூர் பேசும்போது பேசியிருந்தாரு. இந்த 40 50 60 அவங்க காலத்தில் மட்டும்தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. எங்கெல்லாம் விவசாயம் இருக்காங்களோ அவங்ககிட்ட மட்டுமே அங்கே டிபிசி ஓபன் பண்றதும் அங்க இருக்கிற ஃபார்மர்கிட்ட காசு வாங்குறதும் நடைமுறையா இருக்கு. பல இடங்கள்ல நம்ம இன்ஸ்பெக்ஷன் போகும்போது கேட்கும்போது சொல்லும்போது விவசாயிகளே டைரக்டா கேட்கும் போதும் அவங்க ரெஜிஸ்டர்ஸை வாங்கி எடுத்து அவங்க டைரக்டா அவங்கள இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது கூட அவங்களே சொன்ன கருத்துக்கள் தான் இது. இன்றைய காலகட்டங்களில் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா டிபிசி சென்டர்லையுமே அந்த டிபிசி சென்டர்ல யாரு அலாட் பண்ணியிருக்கோம், அதுல பிசி யார் இருக்காங்க, அதில் ஒர்க் பண்ற வாட்ச்மேன் யார் இருக்காங்க, அந்த கலெக்டர் மூலமாக தனிப்படைகள் மூலமாக விசாரணை செய்து எல்லா டிவி சென்டருமே தனியாக ஒரு கைட்லைன்ஸை கொடுத்துருக்கோம். இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், இப்படி தான் கொடுக்கணும். விவசாயிகளுக்கு கூட 17% கீழே நெல் பிடிச்சி வச்சிருந்தா தான் அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் சொல்லி கொடுத்து, இது முன்னாடி ஆட்சி காலங்களெல்லாம் அவசர அவசரமாக போய் அதில் இன்ஃபுளுன்ஸ் மூலமாக சொல்லி பல 7 லட்சம் மெட்ரிக் மேலே ரொம்ப ஈரப்பதம் அதிகமான நெல்லை பிடிச்சி வச்சு பல டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கும் அந்த அரிசியெல்லாம் தான் அதை நம்ம மல்லிங் பண்ணும்போது அது அரிசி ஆளுங்க அனுப்பும்போது இன்னைக்கு கருப்பரிசி நிறையா வருது. பல இடங்களில் போகும்போது நிறையா மக்கள் சொல்லும் போதெல்லாம் நான் ரேஷன் கடைக்கு போனேன், அரிசி யூஸ் பண்ணவே முடியல, கருப்பாக இருக்கு, பயன்படுத்த முடியாமல் இருக்கு. நம்ம அமைச்சர்கள் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எங்கெல்லாம் போகிறோமோ அந்த அரிசியில் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் அதை பயன்படுத்த முடியவே இல்லை, கருப்பாக இருக்கு, யூஸ் பண்ண முடியாமல் இருக்கு, ஆளுகளுக்கு மாடு தீவனங்களாக போடுறாங்க. இது எல்லாமே காரணமாக இருக்கிறது பல ஆட்சி காலங்களில் நடந்த முறைகேடுகள். கவனிக்கிறதே இல்லை. நம்ம அரிசி வந்தால் போதும், அரிசி கிடைச்சா போதும், அதுக்கு அவங்களோட கட்சிகள் நினைச்சா போதும் பண்றாங்க. இன்னைக்கும் பல டிபிசியில இவங்க சொல்ற தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல, ஏன் செங்கல்பட்டு மாவட்டம் போனா கூட, இன்று இருக்கிற மாவட்டம் போனா கூட டிபி சென்டர்ல போனா அதை டிபி சென்டர் ஓபன் பண்ணி கூட கட்சிக்காரர்கள் தான். சில டாக்குமெண்ட்லாம் இருக்கு, உங்களுக்கு அது தெரியும். இன்றைய நாட்கள்ல எல்லா டிவி சென்டர்லயுமே மாவட்ட ஆட்சியர் மூலமாக, ஆர்டிஓ மூலமாக, டிஎஸ்ஓ மூலமாக, நானே தனியா டைரக்டா அங்கெல்லாம் போய் வேளாண்மை அமைச்சர் மூலமாக போய் நேரடியாக அவங்களை சந்திச்சு உடனே ரிக்யூ பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கேயுமே பெண்டிங் இல்லை. நம்ம பேப்பர்லாம் படிச்சிருக்கோம், நேற்று தான் போட்டிருக்காங்க. எல்லா மாவட்டம், முக்கியமாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஆண்டு காலங்களில் இருந்த டிஃபிகல்ட்டியோட இந்த தடவை அதிகப்படியான ஸ்டோரேஜ் பிளேஸையும் அதிகப்படியான கேப்பையும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். இதுக்கு முந்தைய ஆட்சி காலங்கள்னா 25 லட்சம் 30 மெட்ரிக் தான் ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும். இந்த நம்மளோட முதலமைச்சர் ஆட்சி காலங்களில் கிட்டத்தட்ட 45 62 லட்சம் மெட்ரிக் வரைக்கும் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா மாவட்டங்களுமே, குறிப்பாக சொல்ல போனா டெல்டா மாவட்டத்தில் மட்டுமே கடந்த செப்டம்பர் 2025 நேற்று வரை 62,53,000 மெட்ரிக் டன்னுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது அந்த ரீஜன்ல இருந்து அங்க அறிவியலாளர்கள் அனுப்பியிருக்கோம். அனுப்பி அதையும் ஓபன் குடோன் இல்லாம நெல்மணிகள் தவிர எல்லா மற்ற ரீஜனுக்கும் அனுப்பி பாதுகாப்பாக வச்சிருக்கோம். தாக்கல் வந்தா கூட ஏதாவது சூழ்நிலைகள்ல நெல் அறைக்கு அனுப்ப முடியாதோ, ப்ரொக்யூர்மெண்ட் கம்மி, குறுவை சம்பா வரும்போதோ, நடவு கம்மியாக விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தா கூட அரிசி பஞ்சம் வரக்கூடாதுங்கிறதுனாலையும் நெல்லில் பிரச்சனை வரக்கூடாது மிக தெளிவாகவும் மிக குறிப்பாகவும் எல்லா இடங்களையும் மற்ற ரீஜனுக்கூட திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட மாவட்டங்களும் சரி, சென்னை, கடலூர் இந்த பகுதியெல்லாம் கூட நெல் கொள்முதலை அதிகப்படுத்தி அங்கேயும் ஸ்டோர் பண்றதுக்கு வழிவகை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி.